2026 எதிர்பாராத திருப்பம் நடக்கும். அமித்ஷாவுக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். மு.க. ஸ்டாலின் தெருவில் இறங்கி நடப்பதன் பின்னணி மர்மம் வெளியானது. வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் தயாராகி கொண்டு வருகிறது. குறிப்பாக திமுகவானது அதே கூட்டணியை அப்படியே உடையாமல் வைத்துக்கொண்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். அதன் காரணமாகவே 1000 ரூபாய் உரிமை தொகை விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் மீண்டும் களத்திலிறங்கி வேலை செய்து வருகிறார். அதோடு 2.5 கோடி புதிய உறுப்பினர்களை திமுகவில் சேர்க்க வேண்டும் என்றும் உடன்பிறப்புகளை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவை அச்சுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் நடத்திய சில சர்வேக்களில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று உறுதிபட தெரிவித்து விட்டார்களாம். என்றாலும் திமுகவே அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பது போன்று சமீபத்தில் தங்களது ஆதரவு ஊடகமான சத்தியம் டிவியை கருத்து கணிப்பு வெளியிட வைத்திருந்தது திமுக. அதில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 105 தொகுதிகளும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு 90 தொகுதிகளும், 39 தொகுதிகளில் இழுபறியும் நீடிக்கும் என்பது ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தார்கள். இதற்கு முக்கிய காரணம், இதுவரை எடுக்கப்பட்ட அனைத்து சர்வேக்களிலும் திமுக கூட்டணி 75 முதல் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்றுதான் தெரிய வந்துள்ளது. ஆனால் அதை மாற்றி காட்ட வேண்டும். அதோடு ஒரே சர்வேயில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லிவிட்டால் அதை மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள் என்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணியை விட திமுக கூட்டணியே அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பது போன்று அவர்கள் இந்த சர்வேயில் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் விரைவில் திமுக கூட்டணியே அமோக வெற்றி பெறும் என்று சர்வே முடிவுகளை தேர்தல் வரும் வரை அடுத்தடுத்து வெளியிடவும் திமுக திட்டமிட்டு வருகிறதாம். அந்த வகையில் தாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று ஒரு பாசிட்டிவான கருத்துக்களை ஊடகங்களில் வெளியிட திமுக திட்டமிட்டு வருகிறது. இந்த நேரத்தில் தான் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் உள்துறை மூலம் தமிழக அரசியல் களம் எப்படி உள்ளது, மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஒரு சர்வே நடத்தியுள்ளார். அந்த சர்வேயில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 130 முதல் 140 தொகுதிகளில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது என்றும், ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கு 70 முதல் 80 தொகுதிகள் வரை மட்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மற்றபடி நடிகர் விஜய்க்கு 12% ஓட்டுகள் கிடைத்தாலும் கூட அவரால் வெற்றி பெற முடியாது. ஓட்டுகளை பெரிய அளவில் பிரித்து திமுகவின் சரிவுக்கு காரணமாக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு விஜயின் வருகையால் சீமானின் ஓட்டு வங்கி சரிந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி அமித்ஷாவுக்கு உளவுத்துறை கொடுத்த அந்த ரிப்போர்ட் காரணமாகவே 2026 கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும் என்பதை அவர் உறுதியாக நம்ப தொடங்கியிருக்கிறார். இதேபோல்தான் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை கருத்து கணிப்பு மூலம் தெரிந்து கொண்டுள்ளார். அதனால்தான் இதுவரை இல்லாத அளவுக்கு அவர் புதிய உற்சாகத்துடன் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார். அதோடு டெல்லி சென்றபோது இந்த முறை தன்னால் வெற்றி பெற முடியுமா முடியாதா என்கிற 2 விதமான மனநிலையுடன் சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணி உருவான பிறகு கிடைத்த சர்வே முடிவுகள் பாசிட்டிவாக இருப்பதால் தான் தனித்தே ஆட்சி அமைத்து தனது அதிகார பலத்தையும் கட்சியின் பலத்தையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டிருக்கிறதாம். அதனால்தான் டெல்லியில் போட்ட கூட்டணி ஒப்பந்தத்தை மறந்துவிட்டு அதிமுக மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி பேச தொடங்கி இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதே சமயம் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்பது தெரிந்துவிட்டதால் தான் தனது கருத்துக்கு எதிராக அண்ணாமலை உள்ளிட்டோர் அமித்ஷாவின் குரலாக ஒலித்து வரும் நிலையில் அதற்கு எதிர்கருத்து வெளியிடாமல் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தனித்த ஆட்சி அமைப்போம் என்பது போன்று பதில் கொடுத்து கூட்டணியை முறிந்து விடாமல் தக்க வைத்துக் கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. முக்கியமாக அதிமுகவை சேர்ந்த யாரும் கூட்டணி குறித்து எந்த கருத்தும் சொல்லக்கூடாது என்றும் அனைத்து மாஜி அமைச்சர்களுக்கும் அவர் வாய்ப்பூட்டு போட்டு வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, அமித்ஷாவிடம் சிக்கிய எடப்பாடி. அவுட்டான முக்கிய கையெழுத்து ரகசியம். ஆதாரம் இல்லாமல் அண்ணாமலை பேசவில்லை. தற்போது தமிழக அரசியலில் அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் தான் மிகப்பெரிய விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு அண்ணாமலை எதிர்கருத்து வெளியிட்டு வருவதால் இந்த கூட்டணி விரைவில் உடைந்துவிடும். அதனால் எடப்பாடி பழனிசாமி விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நேற்று முழுக்க பரபரப்பு செய்திகள் வெளியாகி வந்தன. இதேபோன்று அதிமுகவினர் திட்டமிட்டு செய்தி பரப்பி வருகிறார்கள். இப்படி தாங்கள் சொன்னால் பாஜகவினர் பயந்து விடுவார்கள், கூட்டணி ஆட்சி குறித்து பேச மாட்டார்கள் என்று அதிமுகவினர் ஒரு கணக்கு போடுகிறார்கள். ஆனால் தற்போதைய நிலவரப்படி பாஜகவை விட்டால் அதிமுக கூட்டணிக்கு வர எந்த ஒரு கட்சியும் தயாராக இல்லை என்பதே உண்மையான நிலவரம்.
அதேபோல் சீமான் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். இந்த நேரத்தில் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்துடன் தாங்கள் கூட்டணிக்கு பேசிக் கொண்டிருப்பதாக அதிமுகவினர் செய்தி வெளியிட்டு வருவதற்கு நேற்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் ஒரு மறுப்பு செய்தி வெளியிட்டுள்ளார்கள். அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், எங்கள் தலைவர் விஜயை பொறுத்தவரை எந்த கட்சிகளின் கூட்டணியிலும் இணைவதற்கு வாய்ப்பில்லை. அது அதிமுகவாக இருந்தாலும் கூட எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். அவர்கள் கூட்டணிக்கு நாங்கள் ஒருபோதும் செல்ல மாட்டோம். அதோடு எங்களுக்கு 15% வரை வாக்கு வங்கி உள்ளது. இந்த வாக்கு வங்கியை இன்னும் அதிகப்படுத்தும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகிறோம். அடுத்தபடியாக எங்கள் தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யும் போது இன்னும் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஆதரவு அலை வீசும். அதனால் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து நாங்கள் வெற்றி பெறுவோம். திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்து எங்களது அடையாளத்தை மாற்றிக்கொள்ள மாட்டோம். இப்படிதான் கடந்த காலங்களில் விஜயகாந்த் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தனது அடையாளத்தை இழந்தார். அதே மாதிரி கமல்ஹாசன் திமுகவுடன் இணைந்து தனது அரசியலையே இழந்துவிட்டார். அந்த வகையில் திராவிட கட்சிகளுடன் எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தலையெடுக்கவே முடியாது. இந்த திட்டத்துடன் தான் தமிழக வெற்றிக் கழகத்தை எடப்பாடி பழனிசாமி இழுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இதன் மூலம் என்னதான் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதோடு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி இல்லை, தனித்துதான் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி வருகிறார். ஆனால் விஜயோ ஆரம்பத்திலிருந்தே கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என்று அவர் ஏற்கனவே அறிவித்துவிட்டார். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் எப்படி அதிமுக கூட்டணியில் இணைவார்? அதோடு ஏற்கனவே அதிமுகவினிடத்தில் கூட்டணி பேசிய போது 2.5 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்றால் 2.5 ஆண்டு விஜய் முதலமைச்சராக இருப்பார். அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டால் மட்டுமே நடிகர் விஜய் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம் என்பார். அப்படி இருக்கும்போது விஜய் அதிமுக கூட்டணிக்கு ஒருபோதும் வரமாட்டார். இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி வந்த அதிமுகவினர் டெல்லி சென்று கூட்டணி ஒப்பந்தம் போட்டார்கள். அதோடு இப்போது பாஜகவினர் கூட்டணி ஆட்சி என்று சொன்னாலும் கூட ஒருபோதும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேற மாட்டார். காரணம், அவருக்கு வேறு வழியே இல்லை. அவரை நம்பி அவரது கூட்டணிக்கு வர எந்த கட்சிகளும் தயாராக இல்லை. இந்த நேரத்தில் அதிமுக மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருவதற்கு பாஜகவின் அண்ணாமலை உள்ளிட்டோர் அமித்ஷா சொன்ன கூட்டணி கருத்தை அழுத்தமாக பதிவு செய்து வருகிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றபோது கூட்டணி ஆட்சி என்கிற ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போட்டு கொடுத்துள்ளாராம். என்றாலும் தமிழ்நாட்டுக்கு திரும்பியதும் அந்த ஒப்பந்தத்தையே மறுத்துள்ளார். இதனால் அடுத்த அமித்ஷா தமிழகம் வரும்போது இவர் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ஒப்பந்த பேப்பரோடு வந்து எடப்பாடியின் வாயை அடைப்பார் என்றும் கூறப்படுகிறது. அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களுக்கு மோடி போட்ட உத்தரவு. பெரும்பாலும் மத்திய அமைச்சர்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அடிக்கடி விசிட் அடிப்பதில்லை. இந்த மாநிலங்களின் எல்லை ஓரங்களில் சீனா, வங்கதேசம், மியான்மர் போன்ற நாடுகள் அமைந்துள்ளன. இதன் காரணமாக அந்த நாட்டினர் இந்த எல்லையோர மாநிலங்களுக்கு அடிக்கடி ஊடுருவி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் தற்போது அண்டை நாட்டவர் வருகையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாடுகளில் சுற்றுலா தலங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் தற்போது பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்களை முடுக்கிவிட்டுள்ளார். இதன் காரணமாக அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல அமைச்சர்களும் வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயா, அஸ்ஸாம், மிசோரம் போன்ற நாடுகளுக்கு விசிட் அடித்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதோடு இந்த மாநிலங்களின் மக்களிடத்தில் அங்குள்ள நிலவரங்களையும் இவர்கள் கேட்டறிந்துள்ளார்கள். இப்படி மத்திய அமைச்சர்கள் அடிக்கடி விசிட் அடிக்கும் போதுதான் எல்லையோர நாடுகளின் ஆதிக்கம் இந்தியாவுக்குள் இருக்காது. அதோடு அங்குள்ள இந்திய காவல்துறையினரும் சுறுசுறுப்பாக பணியாற்றுவார்கள் என்றும் உத்தரவிட்டுள்ளாராம் மோடி. அதனால் இனிவரும் காலங்களில் பல மத்திய அமைச்சர்களும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அடிக்கடி சென்று வருவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது.